என்கிட்ட மெக்கானிக்ஸ் இருக்காங்க. சூப்பர். இப்போ நம்மளே சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் ரிக்வயர்ட் பண்ணி தரலாம். சூப்பர். கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு 6 months கழிச்சு எனக்கு இது ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குனாலும் கால் பண்ண சொல்லுங்க. அதுக்கான ஃபீட்பேக்ஸ் பர்சன்ஸ் நாங்க ரிலேட் பண்ணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ गाइस நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாம ஏதாவது காருக்கு வந்து ஜெனரல் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுனா ஜெனரல் சர்வீஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணி தந்துருவீங்க. 2009 சிங்கிள் ஓனர் 87,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. என்ன பிரைஸ் ப்ரோ கோட் பண்றீங்க? இது வந்து ஆஸ்டா வேரியன்ட், ஏர்பேக் டியூவல் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துரும். அப்போ 2009லே இதுதான் டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் சூப்பர். சிங்கிள் ஓனர் வண்டி, மேனுவல் வேரியன்ட். ஓகே. இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம லைன்அப்ல வந்து மாருதி ஜென் எஸ்யூவி நிக்குது. மைலேஜ் கிங்னே சொல்லலாம். கரெக்ட்டான பிரதர்? நிறைய என்கொயரி வந்திருக்கு. கரெக்ட்டான நல்லா புதுசு மாதிரி வச்சிருக்காங்க பிரதர். என்ன ப்ரோ மாடல், என்ன பிரைஸ் தரீங்க? இது மாடல் பாத்தீங்கன்னா 2011 சூப்பர் ஸ்டிலோ VXi ஒரே ஓனர் 61,000 கிலோமீட்டர் போயிருக்கு. 61,000 தான் ஓடி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ். ஆமா மோஸ்ட்லி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் வச்சிருப்பீங்க போல. நாங்க எடுக்கும்போது செக் பண்ணி தான் எடுப்போம். புது வண்டி, பிராண்ட் நியூ வண்டி. 2021 டிசம்பர்ல மேனுஃபேக்சர் பண்ணி 22ல ரெஜிஸ்டர் ஆன. ஆமா ஒரே ஓனர் தான். வெறும் 5000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 5000 கிலோமீட்டர் தான். இது ஃபுல் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. கஸ்டமர் வராங்கன்னா நானே காமிச்சிடுறேன். சோ गाइस எப்பவுமே அதிகமா என்கொயரி இருக்க வெஹிக்கிள் Volkswagen Polo பிரதர். யங்ஸ்டர்ஸ்னா அதிகமா டிமாண்ட் பண்ணி கேக்குற வெஹிக்கிள் கரெக்ட்டுங்களா? அப்படியே டீடைல் சொல்லிருங்க பிரதர். இது போல வந்து பாத்தீங்கன்னா 2015ல மேனுஃபேக்சர் ஆகி 16 ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சூப்பர். 15 16 ரேஸ் 15 16 சூப்பர். டீசல் ஹைலைன் வேரியன்ட் டாப் மாடல். சூப்பர். செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 52,000 போயிருக்கு. டீசல் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான். ஓகே. இது சர்வீஸ் ரெக்கார்ட். பிரைஸ் பிரதர்? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன்ஸ் மைண்ட் செட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? நம்ம யூஸ்டு கார் சீரிஸோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போறோம். எஸ் गाइस, நம்ம இன்னைக்கு ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஷோரூமோட நேம் வந்து சோல்மேட் கார்ஸ். இது சென்னை நன்மங்கலத்துல லொகேட் ஆயிருக்கு. நியூ கிட்ட லோ ரேஞ்சஸ், மிட் ரேஞ்சஸ், பிரீமியம் ரேஞ்சஸ் சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ரேஞ்சஸ்மே கார் லைனப் வச்சிருக்காங்க. சோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன கார்ஸ் என்னென்ன பிரைஸ் தராங்கன்ற டீடைலா கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் गाइस, இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பிரதர் தான் நம்ம கூட ஷோரூமோட ஓனர். சோ பிரதர் கிட்ட ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க பிரதர், உங்க நேம் அண்ட் ஷாப் எங்க எக்ஸாக்ட்டா லொகேட் இருக்கு அப்படியே சொல்லுங்க. என்னோட நேம் சதீஷ் ப்ரோ. சூப்பர். ஷாப் பாத்தீங்கன்னா இங்க நன்மங்கலம்ல இருக்கு. கோவிலம்பாக்கம் இருந்து வரலாம். குரோம்பேட் நெமிலிச்சேரி போற ரோடு. இது மெயின் ரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு எங்களோட. சூப்பர் சூப்பர். சரிங்களா? ஷோரூம் எத்தனை வருஷமா பிரதர் இருக்கு? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியூவா ஓபன் பண்ணிருக்கோம். நியூவா 4 months-ஆ இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் இதே ஃபீல்ட்ல 7 to 8 years-ஆ இருக்கு. அதான் என்னோட மெயின் கேள்வி. இந்த ஃபீல்ட்ல நீங்க ஒரு 7-8 வருஷமா இருக்கீங்க. சோ நீங்க நம்பிக்கையா எடுத்துக்கலாங்க. ஒரு 7-8 வருஷமா இந்த ஃபீல்ட்ல பண்றீங்க. இன்ஸ்பெக்ஷன் மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களோ? ஆமா, கார் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி தரோம். செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம, ஃப்ளட் அஃபெக்டட் இல்லாம, டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்க மாதிரி வண்டி நாங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துறோம். ப்ராப்பரா கேரண்டீடா பண்ணி தருவீங்க. சோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டிக்கு பிரதர் கேரண்டின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா கரெக்ட்டா பண்ணி தந்தது பிரதர். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஆஃபர்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஆஃபர் இப்போ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா வராங்க அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த மாதிரி சார் கிட்ட இருந்து வரும் அப்படிங்கும்போது அதுக்கான சேனல் நேம் சொல்லிடுவாங்க. சேனல் நேம் பண்ணிட்டு வரீங்கனமோ அதுக்கான ஆஃபர் நான் ஏதாவது பண்ணி தரேன். சரிங்களா? சர்வீஸ்லாம் சொன்னீங்களே, சர்வீஸ் ரிலேட்டடா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கு. இப்போ இந்த வண்டிக்கு ஜெனரல் சர்வீஸ் ரிக்வயர்டா இருக்கு. அது நாங்க பண்ணி தரோம். சரிங்களா? நீங்க நிறைய யூஸ் காஸ்ட்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலா தருவாங்க. பட் எங்க சைடுல அப்படி கிடையாது. என்கிட்ட மெக்கானிக்ஸ் இருக்காங்க. சூப்பர். இப்போ நம்மளே சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் ரிக்வயர்ட் பண்ணி தரலாம். சூப்பர். கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு 6 months கழிச்சு எனக்கு இது ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குனாலும் கால் பண்ண சொல்லுங்க. அதுக்கான ஃபீட்பேக்ஸ் பர்சன்ஸ் நாங்க ரிலேட் பண்ணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ गाइस, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாம ஏதாவது காருக்கு வந்து ஜெனரல் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுனா ஜெனரல் சர்வீஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணி தந்துருவீங்க. அண்ட் பிரதரோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் லொகேஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா பிங் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்கும் பட்சத்துல பிரதர் கிட்ட கால் பண்ணி ஆர் நேர்ல விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எந்த காரா இருந்தாலும் எடுத்து வந்தாலும் கரெக்ட்டா. அண்ட் லோன்னா எவ்வளவு ப்ரோ பண்ணுவீங்க பொதுவா காருக்கு? லோன் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல 10 to 12% போயிட்டு இருக்கு. சூப்பர். டிவிஎஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்க டை அப் டைப்ல இருக்காங்க. சூப்பர் சூப்பர். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, சிபில் நல்லா இருக்குன்னா அவங்க டைரக்டா இது பண்ணி தரோம். அதே மாதிரி லோன் வந்து 2012க்கு மேல இருக்க வெஹிக்கிள் கொஞ்சம் ஈஸியா மூவ் ஆகும். அது கம்மியா இருக்கு. நீங்க பிரைவேட் ஃபைனான்ஸ் மாதிரி அவங்களோட ஓன் இதுல பண்ணி. சூப்பர் 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 சூப்பர். சோ गाइस, உங்களுக்கு EMI அவேலபிள்னு சொல்றாங்க. பிரதர் வந்து நிறைய டை அப்மே வச்சிருக்காங்க. சோ EMI பத்தி கவலையே வேணாம். நீங்க EMI போட்டு எடுத்துக்கோங்க. அந்த காரோட கொட்டேஷன் ஏத்த மாதிரி EMI டிஃபர் ஆகுங்க. சோ வீடியோக்குள்ள போய் ஃபர்தரா என்னென்ன காருக்கு எவ்வளவு EMI பண்ணலாம்ன்றதை நம்ம சொல்லலாம். ஓகே தானே பிரதர்? சரி ப்ரோ, அப்படியே கார்ஸ்லாம் பாத்துறோமா? முதல்ல என்ன ப்ரோ கார் பண்ணலாம்? முதல்ல பாத்தீங்கன்னா i10ல இருந்து பாருங்க. ஓகே, i10ல இருந்தே பார்க்கலாம். அப்படியே இத பத்தி டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2009 மாடல், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். சூப்பர். 87,000 போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ். சோ கம்பெனி சர்வீஸ் இருக்கு. சோ गाइस, கம்பெனி சர்வீஸ் இருக்கு गाइस. அதாவது நம்பர் பிளேட் வந்து நம்ம கம்பெனில போட்டு பார்த்தா எக்ஸாக்ட்டா மொத்த ஹிஸ்டரியுமே நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா Hyundaiலே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கும் இந்த வண்டிக்கு. சூப்பர். 2009 சிங்கிள் ஓனர் 87,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. என்ன பிரைஸ் ப்ரோ கோட் பண்றீங்க? இது வந்து ஆஸ்டா வேரியன்ட், ஏர்பேக் டியூவல் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துரும். அப்போ 2009லே இதுதான் டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட். சூப்பர். சிங்கிள் ஓனர் வண்டி, மேனுவல் வேரியன்ட். ஓகே. இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,35,000. 2,35,000. இதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தந்துக்கலாம். ஸ்லைட் நெகோஷியபிள் பண்ணி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஏதாவது EMI னா அது பாசிபிளா பிரதர்? இந்த வண்டிக்கு நாங்க பிரைவேட் ஃபைனான்ஸ் மாதிரி தான். ஏன்னா 2012 கீழ இருக்கறதால பிரைவேட்ல இருக்கறதால உங்களுக்கு பிரைவேட் ஃபைனான்ஸ் தான் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். சோ गाइस, 2009 i10 ஆஸ்டா டாப் எண்ட் மாடல் 2,35,000 ரூபாய் சொல்றாங்க. மேனுவல் வேரியன்ட். இதேமே நெகோஷியபிள் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ அப்படியே நம்ம இன்டீரியர் பார்த்தலாம் பிரதர். சூப்பர். எஸ் गाइस, வண்டி அப்படியே பாருங்க गाइस, லைவா காட்றேன். வண்டி நல்லா Black கலர்ல தெளிவா நிக்குது. டயர் பேனல்ல என்ன பிரதர் இருக்கு?
டயர் 80% இருக்கு. 80% இருக்கு. சூப்பர். 4 டயர் ஈவனா ஓடி இருக்குங்களா? ஆமா. சூப்பர். அப்படியே இன்டீரியருமே பாருங்க கைஸ். மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஏதாவது queries இருந்துச்சுன்னா ரேட்மே நீங்க பார்த்து பேசிக்கலாம் பிரதர். ஆமா பேசிக்கலாம் பிரதர். நேர்ல வாங்க. சூப்பர். பார்த்து பேசிக்கலாம். நெகோஷியேட் பண்ணி தரீங்க. நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே. பிரைவேட் ஃபைனான்ஸ் இதுக்கு அவைலபிள் கரெக்ட்டா? ஆமா கண்டிப்பா அவைலபிள் இருக்காங்க. சூப்பர் ப்ரோ. அப்படியே அடுத்த வண்டி பாப்போமா? வாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எஸ் கைஸ், அடுத்து நம்ம லைனப்ல வந்து மாருதி ஜென் எஸ்யூவி நிக்குது. மைலேஜ் கிங்னே சொல்லலாம். கரெக்ட்டான பிரதர்? நிறைய என்கொயரி வந்திருக்கு. கரெக்ட்டான நல்லா புதுசு மாதிரி வச்சிருக்காங்க பிரதர். என்ன ப்ரோ மாடல், என்ன பிரைஸ் தரீங்க? இது மாடல் பாத்தீங்கன்னா 2011 சூப்பர் ஸ்டிலோ VXi ஒரே ஓனர் 61000 கிலோமீட்டர் போயிருக்கு. 61000 தான் ஓடி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ். ஆமா மோஸ்ட்லி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் வச்சிருப்பீங்க போல. நாங்க எடுக்கும்போது செக் பண்ணி தான் எடுப்போம். சூப்பர் சூப்பர். இதுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கைஸ். சோ நீங்க நம்பர் பிளேட் as usual போட்டீங்கன்னா ஃபுல் ஹிஸ்டரியுமே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 67000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2011 இல்ல 61000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. 2011. எவ்வளவு ப்ரோ பிரைஸ் இதுக்கு சொல்றீங்க? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கோட் பண்றது 2,60,000 கோட் பண்றோம். நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணலாம். 2,60,000 ரூபாய் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆமா 2,60,000 ரூபாய் சொல்றாங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். and எவ்வளவு ப்ரோ EMI நான் பண்ணி தருவீங்க? இதுக்கு EMI பாத்தீங்கன்னா 2011 மாடல். ஃபைனான்ஸ் வராது. அவுட் சைடுல இருந்து அதுல எவ்வளவு ப்ரோ மார்ஜின் சொல்ல முடியுமா? புரியல என்ன மாதிரி மார்ஜின் ஐ மீன் இப்போ பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இவ்வளவு அவைலபிள் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? பிரைவேட் ஃபைனான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் அதுமே 1.5 lakhsல இருந்து அந்த மாதிரி வாங்கி தருவாங்க. சூப்பர். 1.5 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா இன்னுமே பெஸ்டா பண்ணிக்கலாம். இன்னுமே பெஸ்ட். நீங்க நெகோஷியேட் பண்ணியே வாங்கிக்கலாங்க. அப்படியே இன்டீரியர் பார்க்கலாமா ப்ரோ? வாங்க. சூப்பர். சோ गाइस அப்படியே லைவா கண்டிஷன் பாருங்க. டயர் பேன்ல என்ன பிரதர் இருக்கு? இது ஆல்மோஸ்ட் 80-90% இருக்கு. ஒரு நியூ டயர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட்ல. 2011 மாடலுங்க. ஆனா எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ஃபுல்லா புதுசு மாதிரி நிக்குது அப்படியே. சீட் கவர்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு பிரதர். ஆமா இப்போ லெதர் சீட் கவர் கஸ்டமர் போட்டுருக்காரு. ஓ கஸ்டமர் போட்டதா? ஆமா சம பிராண்ட் நியூ சீட் கவர். சோ அதுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தானா பிரதர்? ஆமா பிரதர். சூப்பர். பெட்ரோல் வெஹிக்கிள் தானா பிரதர்? ஆமா பெட்ரோல் மாடல் VXi. சம எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணிருக்காங்க. டீடைலிங்லாம் பாத்தீங்கன்னா டோர் கார்ட் முதல் கொண்டு போட்டுருக்காங்க. முன்னாடி பம்பர் டயருமே ஆல்மோஸ்ட் நியூ. ரெடி டு டிரைவ் கண்டிஷன் சொல்றாங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்குது. அப்படியே அடுத்த வண்டி பாப்போமா ப்ரோ? வாங்க ப்ரோ பார்க்கலாம். சோ गाइस எப்பவுமே அதிகமா என்கொயரி இருக்க வெஹிக்கிள் Volkswagen Polo பிரதர். யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமா டிமாண்ட் பண்ணி கேக்குற வெஹிக்கிள் கரெக்ட்டுங்களா? அப்படியே டீடைல்ஸ் சொல்லுங்க பிரதர். இது Polo வந்து பாத்தீங்கன்னா 2015ல மேனுஃபேக்சர் ஆகி 16 ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சூப்பர். 15-16 ரெஜிஸ்டர். 15-16 சூப்பர். டீசல் ஹைலைன் வேரியன்ட் டாப் மாடல். சூப்பர். செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 52,000 போயிருக்கு. டீசல் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான். ஓகே இது சர்வீஸ் ரெக்கார்ட். பிரைஸ் பிரதர்? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,30,000 கேக்குறோம். 5,30,000 ரூபாய் நெகோஷியேட் பண்ணி பேசுவீங்க. சூப்பர். ஃபைனல்ல எவ்வளவு பிரதர் பண்ணிக்கலாம்? இது ஃபைனல்னா நேர்ல வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய கால்லே ஃபைன் கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். நேர்ல வந்து பாத்துட்டு நீங்க எல்லாம் பாத்துட்டு ஒரு 5 ரூபாய்னா முடிச்சு வந்துருவீங்க. வருஷத்து பார்க்கட்டும் பேசி ஃபைனல் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலா பேசி ஃபைனல் பண்ணலாம்ன்றாங்க. ஒரு 5 ரூபாய் வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பிரதர் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துங்க பிரதர். ஓகேங்களா? அதுவும் டீசல் வேரியன்ட் போலனாலே டிமாண்ட். அதுவும் டீசல் வேரியன்ட்னா கண்டிப்பா சரியான டிமாண்டா இருக்கும். சோ அப்படியே இன்டீரியர் பாத்துறோம் பிரதர். அதுக்கு முன்னாடி இதுல EMI னா எவ்வளவு பிரதர் பண்ணி தருவீங்க? இந்த வண்டிக்கு EMI பாத்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் எடுத்து தரலாம். ஃபைனான்ஸ் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும். சோ 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் EMI பாசிபிள்ங்க. நீங்க நேர்ல வந்து நெகோஷியேட் பண்ணி காரை ஓன் பண்ணிக்கலாம். அப்படி இன்டீரியர் காட்டிடுவோம் பிரதர். गाइस ஒயிட் கலர் போலனாலே டிமாண்ட். அந்த கலருக்கு ஒரு டிமாண்ட். டீசல் வேரியன்ட் சூப்பர். ஓ அலாய் வீல்லாம் போட்டுருக்காங்களா பிரதர்? ஆமா ப்ரோ கஸ்டம் அலாய் போட்டுருக்காங்களா? சூப்பர். அலாய் வீல்ஸ்லாம் போட்டு சூப்பரா நிக்குதுங்க. அப்படியே இன்டீரியர் பாருங்க. வண்டி நல்லா தரமா இருக்கு. கரெக்ட்டா நம்ம குவாலிட்டியான வண்டி ப்ரோ. ரீப்ளேஸ்மென்ட்லாம் எதுவுமே கிடையாது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. டேமேஜ் இல்லாம 57,000 கிலோமீட்டர் ஓடி 52,000 தான் போயிருக்கும். 52,000 சூப்பர். டீசல் வண்டி இது. ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து சிட்டில 15 to 16 தாராளமா தரும். சூப்பர் சூப்பர். அது இல்லாம சிட்டிக்குமே நல்லா காம்பாக்ட்டா இருக்கும் ஓட்றதுக்கு. மெயினா அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கிள். ஆமா கண்டிப்பா. நல்லா எல்லாம் போட்டு நல்லா ஸ்போர்ட்டியாவே நிக்குது. அப்படியே அடுத்த வண்டி பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ போலாம். சொல்லுங்க ப்ரோ. அப்படியே இந்த கார் பத்தி டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க ப்ரோ. இன்னொரு ஐட்டம்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2011 மேனுஃபேக்சரிங் 12 ரெஜிஸ்ட்ரேஷன். கிராண்ட் ஐட்டம். கிராண்ட் இல்ல நார்மல் ஐட்டம். 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின். சரிங்களா? ஓ கப்பா இன்ஜினா? நல்ல இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே ஒரே ஓனர். கிலோமீட்டர் 73,000 பேருக்கு ப்ராப்பர் ஜென்யூன் சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி. as usual எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ். ஆமா நானே சர்வீஸ் எடுத்து தரேன். ஒரு சில வண்டிக்குலாம் என்னால ப்ரொவைட் பண்ண முடியற வண்டிக்குலாம் எடுத்து தரேன். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. பிரைஸ் ப்ரோ? இது பிரைஸ் வந்து கோட்டிங் பாத்தீங்கன்னா 3 lakhs கோட்டிங். நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ இது சொன்னீங்க? மாடல் என்ன சொன்னீங்க? 2011 மேனுஃபேக்சரிங் 12 ரெஜிஸ்ட்ரேஷன். 2011-12ங்க 3 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அதுக்கு கம்மியாவும் பண்ணி தருவாங்க. அண்ட் மெயினான விஷயம் 1.2 கப்பா இன்ஜின் வைஸ் செம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம இன்டீரியர்ஸ் பாத்துறோம் பிரதர். சூப்பர் ப்ரோ. ஜஸ்ட் गाइस நீங்க இந்த வண்டியுமே அப்படியே லைவா பாருங்க. இன்டீரியர்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். மைல்டா சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஓ ஆட்டோமேட்டிக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ இது ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர். ஓ சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இதுமே சிட்டி யூஸ் நல்லா காம்பாக்ட்டா இருக்கும். கம்பெனி சீட் கவர்லயே இருக்கு வண்டி. ஓகே ஒரிஜினாலிட்டி அப்படியே. ஆமா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. சூப்பர் ப்ரோ.
அப்படியே அடுத்த வண்டி பாப்போமா ப்ரோ? வாங்க ப்ரோ பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ. அடுத்து நம்ம லைனப்ல ஒரு ஆல்டோ நிக்குது. எப்பவுமே ஆல்டோக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் அண்ட் டிமாண்ட் எப்பவுமே. கண்டிப்பா. சொல்லுங்க ப்ரோ. மைலேஜ் கிங்கும் கூட. ஆமா. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா புது வண்டி, பிராண்ட் நியூ வண்டி. 2021 டிசம்பர்ல மேனுஃபேக்சர் பண்ணி 22ல ரெஜிஸ்டர் ஆன. ஆமா. ஒரே ஓனர் தான். வெறும் 5000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 5000 கிலோமீட்டர் தான். இது ஃபுல் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. கஸ்டமர் வராங்கன்னா நானே காமிச்சிடுறேன். அதாவது கம்பெனி ரெக்கார்ட் ஃபுல்லா நீங்க வச்சிருக்கீங்க. நான் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க அப்படியே காட்டிடலாம். ஆமா. गाइस நீங்க வந்தீங்கன்னா வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் புது வண்டி. இதோட ரெக்கார்ட்மே பிரதர் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அப்படியே பார்த்தே வாங்கிக்கலாம். 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எவ்வளவு ப்ரோ பிரைஸ்? இது பாத்தீங்கன்னா 4,25,000 கோட் பண்றோம். நேர்ல வாங்க நெகோஷியபிள் பண்ணி. அது 2022 வண்டி 4,25,000 ரூபாய். இது ஒரு புது வண்டி வாங்குனா எவ்வளவு ப்ரோ பிரைஸ் வருது? இது புதுசு வாங்கணும்னா இன்னைக்கு 5.5 lakhs. 5.5 lakh வருது. ஒரு 6 லட்சம் ரூபாய் கம்மியா வண்டி இல்லாத அளவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. இது 2022 5000 கிலோமீட்டர் ஓடுனது வெறும் 4,25,000 சொல்றீங்க. நெகோஷியபிள் பண்ணி பண்ணிக்கலாம். இஎம்ஐ எவ்வளவு ப்ரோ பாசிபிள்? இதுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs வரைக்கும் 3.5 lakhs வரைக்கும் வாங்கலாம். சோ गाइस நீங்க நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அப்படியே லைவா இன்டீரியர் காட்டிடுவோமா? ஒயிட் கலர் ஆல்டோ गाइस. டயர் பாயிண்ட் என்ன பிரதர் இருக்குது? இது ஆல்மோஸ்ட் இருக்கு bro. 85% இருக்கு. 5000 கிலோமீட்டர் தான போகுது. சூப்பர் சூப்பர். ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான். நியூ டயர் தான். பிராண்ட் நியூ டயர் தான். இப்போ எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. ஆமா. சீட் கவர்ஸ் எல்லாமே கம்பெனியோடயே வருது गाइस. ஆமா. இது கம்பெனிலே வருது. இது இது வேணும்னா இதுக்கு மேல போட்டுக்கலாம் கஸ்டமர். ஓகே. புரியுது. நம்ம அப்படியே ஸ்டிட்ச் பண்ணி போட்டு. ஆமா. நீங்க எதுவும் போட்டு தருவீங்களா இல்ல? இது வந்து ரெஃபர் பண்ணலாம். ஜிபி ரோட்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பரா கம்மியா பண்ணி தரேன். ஆமா. அதுல பர்சன்டேஜ் வைஸ் கம்மி பண்ணி தரேன். சூப்பர். மைலேஜ் எவ்வளவு ப்ரோ கிடைக்குது? இது மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டில 18 தரும் ப்ரோ. ஆமா ஆமா. வெளிய கொண்டு போறீங்க அப்படினா 20 to 22 வரைக்கும் தரும் தாராளமா. ஓகே ப்ரோ. அப்படியே அடுத்த வண்டி பாப்போமா? வாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அப்படியே இந்த வண்டி டீடைல்ஸ் அப்படியே சொல்லிருங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா 2010 Ford Fiesta. ஓகே. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கம்பெனி பேர்ல எடுத்து இவங்க செகண்ட் ஓனர்ல அவங்க நேம்ல மாத்திருக்காங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே ஓனர் தான். வண்டி வாங்குறது சூப்பர் ஒரே ஓனர் தான். 1,87,000 பேருக்கு டீசல் டாப் எண்ட் SXi வேரியன்ட்னு வாங்க இது. ஓகே. டைட்டானியம் வரதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட். இதான் வந்து டாப் எண்ட். இதுதான் டாப் எண்ட். 2011 12க்கு மேல தான் டைட்டானியம் வந்தது. அது வரைக்கும் SXi தான் டாப் எண்ட். சூப்பர் சூப்பர். டியூவல் ஏர் பேக், ABS, அந்த அலாய் வீல் எல்லாமே கவர் ஆயிடும். டீசல் வண்டி செடான் டைப்ல டீசல் வண்டி சூப்பரா மூவிங்ல இருக்கும். ஆமா. ஃபுல்லாவே ஃபோர்த் சர்வீஸ் இருக்கு. ரெண்டு சாவியோட இருக்கு வண்டி. ஓகே ப்ரோ. அப்படியே இன்டீரியர் பாத்துறோமா? இதுக்கு எதுவும் பிரைவேட் ஃபைனான்ஸ் எவ்வளவு ப்ரோ பண்ணி தருவீங்க? இதுக்கு பிரைவேட் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் வாங்கி. 1 lakh வரைக்கும். கோட்டிங் இதுக்கு 2 lakhs தான் இதோட கோட்டிங். 2 lakhs தான் கோட்டிங். சூப்பர் ப்ரோ. ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது. வண்டி ஜென்யூனா இருக்கு. எல்லாமே ஃபுல்லா டாப் எண்ட்ல நிக்குது. அப்படியே இன்டீரியர் காட்டிடுவோமா? சூப்பர். எஸ் गाइस நீங்க அப்படியே வண்டியை பாருங்க லைவா. டயர் பாயிண்ட்லாம் பிரதர்? டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% இருக்கும். நாலுமே புது டயர் தான். மிச்சம் 4 இல்ல 5 ஸ்டெப்னி டயரும் பிராண்ட் நியூ. எல்லாமே பிராண்ட் நியூ தான். சூப்பர். அலாய் வீல்ஸ் வர வந்துரும் கரெக்ட்டா? ஆமா. சூப்பர். இன்டீரியர் காட்டிடுவோமா? ஓ ஹேண்ட் ரெஸ்ட்லாம் வச்சிருக்காங்களோ? ஆமா. இது கஸ்டமரே போட்டது. சீட் கவர்ஸ்லாம் பாத்துக்கோங்க गाइस. ஏதாவது ஸ்கிராச்சஸ் அதுன்றா நீங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வேற தான பிரதர்? ஸ்கிராச்சஸ்க்காக பேசிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ சிட்டில எல்லா வண்டியுமே ஸ்கிராச் ஆகாம எங்க ஓட்ட முடியும்? கண்டிப்பா. ஓகே ப்ரோ. Thank you ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் गाइस வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க யார் யூஸ்டு காஸ் வாங்குற ஐடியா இருந்துச்சுனா கண்டிப்பா அந்த ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைலுமே போட்டுருப்பேன். அண்ட் பிரதர் கிட்டமே நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்கொயரி பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய இடத்துக்கு போன் நினைச்சீங்கன்னா அது என்னோட அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த இடத்துல நாங்க போயிட்டு இங்க என்னலாம் இருக்கும் நாங்க சொல்றோம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மிதுன் ஸ்பென்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. பை பை.